வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களா அமைய போகுது. மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும், என்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், மேலும் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடுபலன்களில் இருந்து தப்பிக்க எளிய முறையில் என்ன மாதிரி பரிகாரங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யணும் அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியுங்க. மேலும் உங்களுக்கு மிதுன ராசி நேயர்கள் யாராவது தெரிந்தவர்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு அமையும். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சாய்பாபாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத நீண்ட நாள் ஆசை ஒன்றை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சாய்பாபாவுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவங்களை நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கான்டாக்ட் மூலியமாகவே தொடர்பு கொண்டு இப்போ இருக்கிற வரைக்கும் என்னென்ன பிரச்சனையும் நடந்துகிட்ருக்கு, இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஆபத்து நடக்க போகுது, மேலும் இந்த விஷயத்தில் இருந்து விடுபட என்ன மாதிரி எளிய முறை பரிகாரம்லாம் செய்யணும் அப்படின்னு முதற்கொண்டு நிறைய விதமான சிறப்பான தகவல்கள் இவர்களிடம் சொல்லப்படுதுங்க. மேலும் இவங்கக்கிட்ட நிறைய ஆக்டர்ஸுமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார். மேலும் 26ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு சென்றிருக்கார். அதே போல் புதன் வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்கார். மேலும் 28ஆம் தேதி புதன் வக்ர நிகர்த்தி ஆனார். மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கார். அதே போல் 24ஆம் தேதி கன்னிக்கு இடப்பெயர்ச்சி ஆனார். மேலும் கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராக பகவானும், கன்னியில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சந்திரன் இந்த வாரம் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளை பயணம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரமற்ற கூட்டணி பார்வைகளால் இந்த மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதன் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி தாங்க. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 3வது வீட்டில் அமர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்யாதீங்க. அனாவசிய கோபத்தின் மூலமாக விரோதம் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கோபப்படுவதை முற்றிலும் தவிர்த்து கொள்வது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் மனைவியிடம் மனம் விட்டு பேசுங்க. கடன் தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். சந்திர பகவானுடைய நகர்வு கூட ஏற்ற இறக்கமான பலன்களையும் உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 12 மற்றும் 1ஆம் வீட்டில் அமர்வதால் மனைவி பிள்ளைகளுக்காக தாராளமாக நீங்கள் நகைகள் வாங்குவீங்க. இதனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவாங்க.
கட்டுமான தொழிலில் சிறப்பாக நடக்கும். பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 2 மற்றும் 3ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் வேலை செய்கின்ற இடத்துல கெட்ட பெயர் வராமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னும் சிலருக்கு பெண்களால் பண செலவுகள் அதிகரிக்கும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 12ஆவது வீட்டில் அமர்றாரு. இதனால் செய்கின்ற தொழிலில் சிக்கன தேக்கம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யும் இடத்துல கவனமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இடம் மாறுதல் உண்டாகலாம். அந்த மாறுதல் கூட நீங்கள் விருப்பப்பட்ட இடத்திற்கு இருக்கக்கூடுங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 3 மற்றும் 4ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக படித்து ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு இந்த 7 நாட்கள் அமைய பெற்றிருக்கு. அதே போல் ஜவுளி கடை தொழிலாளர்கள் சிறப்பாக நடக்கும். மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் 9வது இடத்தில் அமர்வதால் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மனைவி மக்களின் ஆதரவு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும். ராகு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 10வது இடத்தில் அமர்றாரு. இதனால் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. மேலும் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 4வது வீட்டில் அமர்வதால் பெரிய மனிதர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கும். சொத்து நிலம் சம்பந்தமான வழக்குகளில் சந்திக்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு இந்த காலகட்டமானது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 7 நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் குரு மற்றும் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைய பெற்றிருக்கு. மேலும் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் நல்ல பலன்களை பெற இயலும். எதிலுமே முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். உழைப்பு வீணாகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். திடீர் செலவுகள் உண்டாகும். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலுமே அது எடுபடாமல் போகக்கூடும். பொருள் வரத்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாகனம் பூமி மூலமாக லாபங்கள் கிடைக்கும். பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த லாபம் வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆர்டர்கள் கைக்கு வந்து சேரும். இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு செயல்திறமை வெளிப்படும். சுதந்திரமாக செயல்பட வாய்ப்பு கிடைக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். மேல் இடத்துல இருந்து வந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே நீங்க போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையில் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே நன்மை தரக்கூடிய முடிவுகளாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலைகள் வரும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மாணவர்களுக்கு பெரியோரின் ஆலோசனைப்படி செயல்படுத்துவது நன்மையை பாய்க்கும். மேலும் மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பகைவர்களின் தொல்லை குறையும். நீதிமன்றத்தில் இதுவரை அழைத்து கலைத்த வழக்குகள் முடிவடையும். உங்கள் சொத்துக்கள் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் தங்களுடைய வசிப்பிடங்களை மாற்றுவாங்க. அடிக்கடி வீடு மாறுவாங்க. பயணங்களின் போது கவனம் இருக்க வேண்டியது அவசியங்க. பயணத்தின் போது கைப்பொருட்களை தொலைத்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. அதே போல் புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணக்கு வழக்குகள் சரியாக வைத்து கொள்ளாவிட்டால் அரசாங்கத்தில் தொல்லைகள் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் மேலதிகாரிகளால் பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. யாரிடமும் கையூட்டு பெறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காவல்துறையிடம் சிக்கி அவமானப்பட நேரிடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் நீங்கள்
என்னென்ன விஷயங்களை பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். காரியம் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்கும். ஸோ நீங்கள் மிதுன ராசி நேயர்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். நல்ல பலனே அந்த பெருமாள் உங்களுக்கு கொடுப்பாங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் மிதுன ராசி நேயர்கள் யாராவது இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.